ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நடந்த டெட் எக்ஸாமோட பேப்பர் 2 சைக்காலஜி பார்க்க போகிறோம். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய படித்து புரிஞ்சு எழுத வேண்டியதாக இருந்தது. ஒரு சில கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. பட் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் அந்த கூற்று காரணம்லாம் நல்லா புரிஞ்சு எழுதினா தான் ஆன்சர் போடுற மாதிரி இருந்தது. இப்போ ஆன்சர் கீ செக் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்குன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்வருவனவற்றுள் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல, எது சொல் சார்ந்தது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா இலக்க குறியீடு மட்டும்தான் இல்லை. பொது தகவல் சோதனை, புரிந்து கொள்ளுதல், இலக்க இடைவெளி இதெல்லாம் சொல் சார்ந்த சோதனை, நுண்ணறிவு சோதனை தான். அப்போ ஆப்ஷன் டி மட்டும். நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் அவை. ஆளுமை பற்றி எது எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா தனிநபர் உடலமைப்பு, அவர்கள் நடக்கும் விதம் மற்றும் பேசும் விதம், அப்புறம் அவர்கள் ஆடை அணியும் விதம். இது மூணுமே தப்பு. எது சரின்னா அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையான மற்றும் நீடித்த தன்மை, இதுதான். அப்போ ஆப்ஷன் டி. எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயர் என்னன்னா எபிபைசஸ். ஆப்ஷன் சி. நான் கொடுக்குற ஆன்சர் தான் இறுதியானது கிடையாது. அவங்க ஆன்சர் கீ விடுவாங்க டிஆர்பி போர்ட்லேருந்து. அந்த ஆன்சர் கீ தான் லாஸ்ட்டு. இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய ஆன்சர் கீ விடலாம், ஒன்று டிஃபராக இருக்கும். பட் நான் சொல்கிறது ஒரு 90% கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் உத்தேச விடைன்னு சொல்ல முடியாது. டிஆர்பி போர்டு என்ன ஆன்சர் கீ கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல். ஓகேங்களா? மேபி 1 or 2 மார்க் மட்டும் டிஃபர் ஆகலாம், பட் ஓரளவு கரெக்டாக இருக்கும். பின்வருவனவற்றில் எவை மின்கற்றலின் அம்சங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபிடி இது மூணுமே மின்கற்றலோட அம்சங்கள் தான். நிகழ்நேர கற்றல் அது மட்டும்தான் வராது. அப்போ ஆப்ஷன் சி. 2 கூற்று கொடுத்துருக்காங்க, சரியே தப்பான்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான், இது நம்ம படிச்சிருப்போம். சிக்மண்ட் பிராய்ட் கூற்றுப்படி நெறிமுறை 3 to 6 வயது வரை வெளிப்படுது. 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுகின்றன. இது ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரியானது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா இந்த பேக்வேர்ட் முறை, ஆப்பு சொல் முறை, சி மட்டும்தான் இல்லை, நினைவூட்டல் முறை இல்லை. புரியுதுங்களா? நினைவூட்டல் சாதனம் இல்லாதது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, இங்கேயும் கூற்று காரணம் அதாவது அனுமானம் காரணம் கேட்டிருக்காங்க. வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. உடல்சார், அறிவுசார் மற்றும் மனவெழுச்சிசார், சமூகம் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இதோட காரணம் என்னன்னா மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். கரெக்டு தான். இது அனுமானமும் காரணமும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ, அனுமானமும் காரணமும் கரெக்டு. பின்வருவனவற்றுள் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள். எது நுண்ணறிவு பற்றி தப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் ஏ, அதாவது பிசிடி இது மூணுமே தப்பானது தான். நுண்ணறிவு என்பது நினைவகம் தொடர்புடையது, இது மட்டும்தான் கரெக்ட். நுண்ணறிவு என்பது அறிதல் சார்பு தொடர்புடையது, இது மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டும் கூற்று காரணம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எப்படி படிக்கணும்னா கூற்று 2 படிச்சுட்டு கூற்று 1 படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். புரியுதுங்களா? நம்ம நினைவில் தக்க வைத்துக்கொள்ள பழைய கற்றல் நாம் பின்னாடி கற்றுக்கிட்ட முறையை நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுது. அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 2ஆம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான். கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. அப்போ ஆப்ஷன் சி. மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனப்பாடம் செய்கிறதுக்கான செயல்முறைகள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதாவது ஃபஸ்ட்டு கற்றல், அதுக்கப்புறமா தக்க வைத்தல், படித்ததை தக்க வச்சுக்கணும், தக்க வச்சதை அடையாளம் காணணும், அடையாளம் காண்றதை நினைவு கூறணும், அதுதான். நெக்ஸ்ட், ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துக. இதுக்கு ஆப்ஷன் பி. ஆளுமையை அளவிட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவனவற்றுள் எது அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி. எதுனா அளவிடப்பட வேண்டிய ஆளுமையோட தன்மை, நெக்ஸ்ட்டு பயன்படுத்த வேண்டிய கருவிகள், லாஸ்ட்டாக அளவீட்டை செய்பவர், இதுதான். அப்போ அளவீட்டுக்கு உட்படும் நபர் அதில் தான் வரமாட்டாங்க. நெக்ஸ்ட், மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பெற்ற துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழக்கப்படுத்துதல், இது ஈஸியான கொஸ்டின் தான், படித்தாவே புரிஞ்சிடும். ஒரு ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது டேஷ் ஆகும்.
வகுப்பறை மேலாண்மை. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதுனா சமகாலத்தில் நடக்கும் 2 செயல்கள் தொடர்புடையதாக கருதும் போக்கு. ஆப்ஷன் டி. கீழே கொடுக்கறதுல எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் சி. அதாவது முழுமை அடையாத புள்ளி விவரங்களை முடிக்கும் போக்கு. நெக்ஸ்ட்டு பொருளையோ அல்லது உருவங்களையோ பின்னணியில் இருப்பதாக உணரும் போக்கு. நெக்ஸ்ட்டு சமகாலத்தில் நடக்கும் 2 செயல்களை தொடர்புடையதாக கருதும் போக்கு. இது 3மே புலன்காட்சியோட வரையறை கிடையாது. உலகை ஆராயும் திறன் இதுதான் புலன்காட்சியோட வரையறையாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி. கோல்பர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளை கொண்ட 3 படிநிலைகளான ஒருங்கமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறையாக கருதினார். அது கரெக்டு. இந்த கோல்பர்க்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியோட 3 நிலைகள்: செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை, வழக்க முறைமை நிலை. இது வந்து கோல்பர்க் சொன்னாருங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது கூற்று 1 கரெக்டு, கூற்று 2 தப்பு. அப்போ அது யார் சொல்லியிருப்பான்றது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறையை அடைய கீழ்கண்ட ஒற்றை வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு வந்து ஆய்வு செய்யணும், அப்புறம் வினா இது பண்ணணும், அடுத்தது வாசிக்கணும், நெக்ஸ்ட்டு பிரதிபலிக்கணும், மனனம் மற்றும் நினைவு கூறுதல், லாஸ்ட்டாக வரதான் மதிப்பாய்தல். அதை பார்த்தாவே இது ஓரளவு நம்ம ஆன்சரை போட்டுடலாம். ஏன்னா லாஸ்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுவோம்? மதிப்பாய்வு செய்வோமா? இப்போ கூட நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோன்னு தானே பார்க்குறோம். அந்த மாதிரி தான். சரிங்களா? இது ஈஸி தான். பியாஜேனா என்ன சொல்லுவோம்? அறிவு நிலை வளர்ச்சி. எரிக்சன் உல சமூக நிலைகள். வைகாட்ஸ்கி சமூக கலாச்சார அணுகுமுறை. ஃபென்ஃப்ரென்ன சூழல் அமைப்பு கோட்பாடு. அப்போ ஆப்ஷன் டி. இது ரொம்ப ஈஸி. ஆக்க நிலையுறுத்தல் பாவ்லோ. தொடர்பியல் தார்டெக். செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் ஸ்கின்னர். அனுபவ கற்றல் கார்ல் ரோஜர்ஸ். ஆப்ஷன் சி. பின்வரும் செயல்பாடுகளில் எது முழு இயக்க நிலை மேம்பாட்டை எளிதாக்குகிறது அப்படின்னா தவழ்தல், நிற்றல், நடத்தல். இதுதானே முழு இயக்க நிலை மேம்பாட்டை வந்து எளிதாக்குது. அடைதல் அப்படிங்கிறது இங்கே வராது. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னன்னா பி. ஸ்டென்பெர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறைகளின் படிகளை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பதிவாக்கம், நெக்ஸ்ட்டு அனுமானித்தல், தேர்ட் என்னன்னா வரைவிலக்கம் செய்தல், லாஸ்ட்டாக வர்றதான் பயன்படுத்துதல். அப்போ ஆப்ஷன் பி. முன் குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரும்போது இணையுறை மற்றும் மயிரினேட்கள் முளைத்தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறு வளைய உருவாக்கம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு அனுமானம், காரணம் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. அது கரெக்டு. அதிகார பாணி குழந்தைகள் வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரம் அளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இது கரெக்டு. அப்போ ஏஆர் 2மே கரெக்டு. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். இதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்குது. இதை வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான் சொல்ல முடியும். இதுக்கு ஆன்சர் சி. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. டிஆர்பி போர்டில் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே கால வரிசை கொடுத்துருக்காங்க. நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒழுங்கமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்னா ஸ்பியர்மேனோட இருகாரணி கோட்பாடு, செகண்டு வந்துட்டு தஸ்டனோட பல்காரணி கோட்பாடு, கில்ஃபோர்ட்டோட நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, லாஸ்ட்டாக வர்றது கார்னோட பல்நோக்கு நுண்ணறிவு கோட்பாடு. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஏ. முன் பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயது உடையவருடையான சமூகப்படுத்தலின் வளர்ச்சி படிநிலைகளை வரிசையாக்கம் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும்னா சமூகமில்லாத நடவடிக்கை, நெக்ஸ்ட் வந்து இணையற்ற விளையாட்டு, இயைபுடைய விளையாட்டு, அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக வர்றது தான் கூட்டுறவு விளையாட்டு. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. சி தான் இதுக்கு கரெக்டு. மாஸ்லோவின் தேவை படிநிலை அடுக்கினை வரிசைப்படுத்துக. இது ரொம்ப ஈஸியானது. ஃபஸ்ட்டு என்ன வரும்னா உடல்சார் தேவைகள்,
உடல்சார் தேவைகளுக்கு அப்புறம் பாதுகாப்பு தேவைகள், பாதுகாப்பு தேவைகளுக்கு அப்புறம் அன்பு மற்றும் உடைமை தேவைகள், நெக்ஸ்ட்டு தன்மதிப்பு தேவைகள், லாஸ்ட்டாக வர்றது தான் தன்னிறைவு. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். பிரான்பென் பிரன்னர் தனது மாதிரியின் கால பரிமாணத்தை குறிக்கும் பயன்படுத்திய சொல்லை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா கிரானோ அமைப்பு. ஆப்ஷன் சி. பின்வருவனவற்றுள் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள்? எது தப்பான கருத்துன்னு கேட்டிருக்காங்க. பி, சி மற்றும் டி. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சரு. நெக்ஸ்ட் ரெண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூளையின் முன்பக்கத்தின் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே சரியானது தான். நெக்ஸ்ட் பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செயல்பாட்டு விளையாட்டு, செகண்ட் வந்துட்டு கட்டமைத்தல் விளையாட்டு, தேர்டு தான் கற்பனை விளையாட்டு. கற்பனையாக விளையாடுவாங்க. அப்புறம் விதிகளை கொண்ட விளையாட்டு. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இப்போ சைக்காலஜியில் 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். நீங்கள் எவ்வளோ மார்க் வரீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்க்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா தயவுசெய்து கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு பாடம் தான். ஆனால் தோற்றுருவோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இன்னும் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. சைக்காலஜி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓரளவு மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? என்ன மார்க்ஸ் வாங்கினாலும் கண்டிப்பாக எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படின்றத நினச்சி ஃபீல் பண்ணுங்கள். அப்போ தான் அது அடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு உத்வேகமாக இருக்கும். அடுத்த எக்ஸாம்னா அது நீங்கள் நியமன தேர்வு கூட எழுதுகிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.